பால் கொண்டு வந்திருக்கேன். பாலா கொண்டு வந்திருக்கேன். அதை விட கொஞ்சம் விஷத்தை கொண்டுட்டு வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். கூட நான் எதையும் பேச விரும்பல. நீ என் முன்னால வரதையே நான் வெறுக்கிறேன். போறியே. Get out! மறுபடியும் எதுக்காக வந்து நிக்கிறேன்? என் கொதிப்பையும் குமரலையும் கிளறி விட்டு வேடிக்கை பார்க்கறதுல உனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி? என்ன கதை வச்சு பார்க்கறதுல உனக்கு என்ன ஒரு சந்தோஷம்? இந்த பாருமா தாயே, எனக்குன்னு ஒருத்தி இருக்கா. அவ கூட என்ன வாழ விடுன்னு ஒண்ணு கேட்கல. என்ன தனிமையா இருக்க விடு. இப்ப எனக்கு நிம்மதி தான் தேவை. நீ என் முன்னால வராம இருந்தாலும் அந்த நிம்மதி எனக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு இனிமே இங்க வராதே. போ வெளியே. போ. நிர்மல் விமலா என்ன பார்த்து அவ்வளவு கேவலமா பேசுறதுக்கு அப்புறம் இங்க வரவே கூடாதுங்கிற முடிவோட தான் போனேன். ஆனா ஒரு டாக்டருக்குள்ள பாழா போன கடமை உணர்ச்சி என்ன சும்மா இருக்க விடல. அதனால நான் திரும்பவும் வந்தேன். இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. போறேன் நிர்மல், போறேன். இத பாருங்க, அத்தை நிறைய ஸ்வீட் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த மருந்தையும் மாத்திரையும் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மறக்காம கொடுத்துருங்க. வசந்தி, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. என் முன்னால நிக்கிறது உமரா நினைச்சுதான் இப்படி எல்லாம் பேசிட்டேன். கண்ணதுல நின்னும் ஏன் தெரியலன்னு கேட்காதே வசந்தி. நான் ஒரு பெரிய உண்மையை மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்மா. அதனால நான் பட்ட துன்பங்களும் வேதனைகளும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இனிமேலும் அந்த வேதனையை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லம்மா. வசந்தி, நான் உண்மையை சொல்லிடுறேன். ராத்திரியானா என்னால யாரையும் பார்க்க முடியாதுமா. ராத்திரியில எனக்கு கண்ணு தெரியாதுமா. எனக்கு கண்ணு தெரியாதுமா. வசந்தி போய் ரொம்ப நேரமாச்சு. நீயா? ஆமா, மருந்த வச்சுட்டு வசந்தி போயிட்டா. அது சரி, உணர்ச்சி வசப்பட்டு உங்க அம்மா உயிர் பிரச்சனையே மறந்துட்டீங்களே. நீங்க சொன்னதை வசந்தி கேட்டிருந்தா உங்க அம்மா நிலைமை என்ன ஆயிருக்கும்? விமலாவை இந்த வீட்டுல கொண்டாந்து சேர்க்கணும். அந்த அம்மாவுக்கு விமலாவை பிடிக்காம அடிக்கணும். விமலாவே நிர்மல வேண்டாம், சொத்து வேண்டாம், இந்த வீட்டை விட்டு வாழணும். என்ன இது? நீ பண்ணுதோ? திட்டம் பார்த்தீங்களே, பெரிய திட்டம். அந்த அம்மா ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசிக்கார வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்நேரம் கல்யாண தேதி நிச்சயம் பண்ணிட்டு தான் வருவான். விமலா அத்தை, பங்கஜம், ஜோசியரை பார்த்து முகூர்த்தம் நிச்சயம் பண்ணிட்டேன். வர 16ஆம் தேதி நிர்மலுக்கும் விமலாவுக்கும் கல்யாணம். இனிமேலும் சும்மா இருக்காம மளமளன்னு வேலைகளை கவனிக்கணும். ஏன்னா கல்யாணத்துக்கு நாள் அதிகம் இல்ல பாரு. ஆமாமா, என்னங்க செய்ய போறீங்க? இனிமே என்ன செய்யறதோ? கல்யாண இன்விடேஷன் பிரிண்ட் பண்றதோ, கல்யாண மண்டபம் பிக்ஸ் பண்றதோ, சமையலுக்கு ஆள் வைக்கிறதோ எல்லாம் என் பொறுப்பு. சரி பங்கஜம், விமலா கிட்ட தேவையான பணத்தை வாங்கிக்க. நான் என் தம்பி வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரேன். காலையில உங்க அத்தை வந்திருந்தாங்க. நிர்மலுக்கு விமலாவை கல்யாணம் செய்து வைக்கிறதா முடிவு செய்துட்டாங்க. அந்த பொண்ணு நல்ல குணமுள்ளவளா தான் இருக்கிறாள். நடந்ததை எல்லாம் மறந்து நாம தான் முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு உங்க அத்தை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. நானும் வரத சொல்லியிருக்கேன். வசந்தி, உனக்கு லெட்டர் வந்துருக்குமா? ஏதோ ஒரு வேதனை என் மனசை அழுத்திக்கிட்டே இருந்தது. இந்த லெட்டரை பார்த்ததும் எல்லாம் மறைஞ்சு போச்சு. அப்படி என்னமா லெட்டர் அது? அப்பா, பெரிய இசை போட்டியில கலந்துக்க நிர்மலுக்கு அழைப்பு வந்திருக்க. இதுல நீ சந்தோஷப்பட என்னமா இருக்கு? அதுதாம்மா மத்தவங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். எல்லாருடைய காதலுக்கும் கல்யாணம் தான் லட்சியம். ஆனா எனக்கு வாழ்க்கையில அவருக்கு கிடைக்கிற வெற்றி தான் லட்சியம். நான் இப்போ போய் நிர்மலை பார்த்துட்டு வரேன். நிர்மல்,
அத்தைக்கு விமலாவுக்கு தெரியாம உங்களை சந்திக்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன உள்ள வராதேன்னு சொல்லிடாதீங்க. உங்களுக்கு மனைவியாகி நாம ஒரு லட்சிய தம்பதிகளா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கல. அத்தைக்கு வைத்தியம் பார்த்து அவங்கள குணப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். அந்த வாய்ப்பே இழந்துட்டேன். உங்களை உலகம் போற்றி இசைக்கலைஞரா ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையாவது நிறைவேற்றி வைங்க. என்ன சொல்றேன்? உங்களை ஒரு இசை போட்டியில கலந்துக்கணும்னு சொன்னேனே, அது அடுத்த வாரம் நடக்க போகுது. அதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கிட்டு வெற்றி அடையணும். அதை சொல்லிட்டு போத்தான். வாழ்க்கையில ஒரு சாதாரண பெண்ணுகிட்ட நான் தோத்து போயிட்டேன். அவ்வளவு பெரிய கலைஞனையா ஜெயிக்க போறேன்? இல்ல சொல்லப்படுத்த. அப்படி சொல்லாதீங்க நிர்மல். உங்ககிட்ட இருக்கிற அந்த தெய்வீகமான இசைக்கலையை வெளி உலகத்துக்கு தெரியாம அழிச்சிடாதீங்க. தெய்வீகமாவது மண்ணா கட்டியாது. வேலை இல்லாதவன் பொழுதுபோக்குறதுக்காக உண்டாக்கப்பட்டதுதான் இந்த இசைக்கலை. யாரோ நாலு சோம்பேறி பசங்களா சேர்ந்து இது தெய்வீகமானது புனிதமானதுன்னு சொல்லி இதுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை உண்டாக்கிட்டாங்க. அவ்வளவுதான். உங்ககிட்ட இருக்கிற அந்த திறமையே இப்படி குறைச்சு பேசுறீங்க. திறமையா? ஒரு காலத்துல இதெல்லாம் என் திறமை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டது உண்மைதான். ஆனா இப்பதான் புரியுது, இதெல்லாம் என்னுடைய வீக்னஸ். இனிமே இதை நான் தொட போறது. நிர்மல், ஏன் இந்த முடிவுக்கு வந்தீங்க? இதுவரைக்கும் நான் சுதந்திர பறவையா இருந்தேன். இதெல்லாம் கட்டிக்கிட்டு அழுதேன். இனிமே நான் கட்டிக்கிட்டு அழுகிறதுக்கு தான் ஒருத்தி வந்திருக்காள. அவசரப்படாதீங்க நிர்மல். வாழ்க்கையில வெற்றி அடைய போற நேரத்துல விரக்தி அடைஞ்சிடாதீங்க. நான் யாருடைய சந்தோஷத்துக்காக வெற்றி அடையணும், யாருக்காக இதுல எல்லாம் கலந்துக்கணும்? நிர்மல், நான் உங்களுக்கு மனைவியா வர இருந்த அந்த சந்தர்ப்பத்திலையும் சரி, அந்த பாக்கியத்தை இழந்து நிக்கிற இந்த நிலைமையிலையும் சரி, நான் உங்க ரசிகையாத்தான் இருக்கேன். எனக்காகவாவது நீங்க பேரும் புகழ் அடையத்தான் வேணும். எனக்கு எவ்வளவு பேரும் புகழும் கிடைச்சாலும் என்னால இந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை மறக்கவே முடியாது. இந்த நிலைமையில நான் எதுலையுமே கலந்துக்க போறதில்லை. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. விமலாவுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை கண்டுபிடிச்சது நான் தான். அதனால இந்த குடும்பத்துல நீங்க அடைஞ்ச அவமானத்துக்கும் நான் தான் காரணம். அந்த கோபத்தையும் வெறுப்பையும் என் மேல காட்டுங்க. ஆனா உங்களை வாழ வைக்க வந்த அந்த கலைமகளை வெறுக்காதீங்க. என்ன வாழ வைக்க வந்த கலைமகளா இது? என் வாழ்வை அழிக்க வந்த யமன். இந்த பாழாப்பான வாத்தியங்களை எல்லாம் நான் கத்துக்கிறேன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது இல்ல. என் சந்தோஷத்தை குழி தோண்டி புதைச்ச இதுகளை என் கையால் அழிச்சவன். உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? பைத்தியம் பிடிச்ச இது மேல பிடிச்ச பைத்தியம் தெரியும். முடியாது. என் உயிரை போனாலும் இதெல்லாம் உனக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன அனுமதிக்கிறதுக்கு நீ யார்? உனக்கு எனக்கு என்ன உறவு? நிர்மல், அப்படி உடப்பேன் நொறுக்குவேன் குப்பையில தூக்கி எறிவேன். அதை கேட்கறதுக்கு நீ யார்? போவடியே. வணக்கம் சார். என்ன சார் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். ஆமா, இன்னைக்கு டிஸ்பென்சரிக்கு எவ்வளவு பேஷண்ட் சொன்னாங்க? 0. 0வா? ஆமா சார். டிஸ்பென்சரி இருந்தா தானே பேஷண்ட்ஸ் வரது. என்னம்மா சொல்ற? வசந்திமா டிஸ்பென்சரி எடுத்து மூடிட்டாங்க. ஏன்? என்ன காரணம்னு தெரியல சார். நர்சிங் ஹோம் க்ளோஸ் பண்ணிட்டியா? ஏ, அதை தொடர்ந்து நடத்த எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். இல்ல, என் மேல உள்ள வெறுப்புனால தான் நீ அதை க்ளோஸ் பண்ண. இதனால பாதிக்கப்பட போறது நீ இல்ல, உன்னை நம்பி இருக்கிற நூற்றுக்கணக்கான நோயாளிங்க. தயவு செய்து அவங்களுக்காவது மறுபடியும் நர்சிங் ஹோம் ஓபன் பண்ணு. நான் வைத்தியம் பண்ணலைன்னா அவங்க யாரும் செத்து போயிட மாட்டாங்க. வேற டாக்டர்கிட்ட பாத்துக்குவாங்க. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். வசந்தி, அவங்களுக்காக மட்டும் நான் கவலைப்படல. இதுவரைக்கும் நீ செய்த புனிதமான சேவைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமோ நான் கவலைப்படுறேன். புனிதமான சேவையா? உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நோயாளியா இருந்தாலும் பணம் இல்லைன்னா வெளியில போன்னு சொல்லக்கூடிய தொழில் இது. இத போய் புனிதமான சேவைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு நானா பொறுப்பாளி? இப்ப நீ இப்படி சொல்லலாம். ஆனா உன்னுடைய உயர்ந்த லட்சியங்கள் என்னங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக நீ இரவு பகலா பாடுபட்டது எனக்கு தெரியும். அதனால தான் சொல்றேன், மறுபடியும் டிஸ்பென்சரி ஓபன் பண்ணு. லட்சியமாவது மண்ணாங்கட்டியா? பிழைக்க தெரியாத உங்க மனசுல நினைச்சுக்கிற ஒரு அர்த்தமில்லாத நோக்கம் தான் லட்சியங்கிறது.
அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. வசந்தி, ஊர்ல உனக்கு எவ்வளவு பேரும் புகழ் இருக்கு தெரியுமா? உன் கைப்பட்டா எல்லா வியாதியும் குணமாயிடுதான். உன்னை ஒரு தெய்வமாவே நம்புறாங்க. பைத்தியக்காரத்தனம். யாரோ மருந்த கண்டுபிடிக்கிறாங்க, அதை நான் என் கையால் எடுத்து கொடுக்கிறேன். இதுல எனக்கு என்ன பெருமை இருக்கு? வசந்தி, நான் அந்த போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு தானே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல, இந்த தொழில ஏற்பட்ட வெறுப்பு, அதனாலதான் இப்படி பேசுறேன். பேசுறதோட மட்டுமல்ல, இந்த டாக்டர் தொழிலையே விட்டுடவும் போறேன். வசந்தி, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதே. நிர்மல், அனாவசியமா உங்களோட தர்க்கம் பண்ண நான் தயாரா இல்ல. உங்களுக்காக என்னுடைய முடிவை மாத்தவும் நான் விரும்பல. தயவு செஞ்சு நீங்க போலாம். இதப்பா, என் மேல கோபம் இருந்தா என்ன படிவாங்க? அதுக்காக பல வருஷமா படிச்ச படிப்பை பாழாக்கிறாதே. பாழா போன படிப்பை மட்டுமல்ல, அதுக்கு தேவையான இது எல்லாத்தையுமே பாழாக்க தீர்மானிச்சுட்டேன். இதெல்லாம் இருந்தா தானே லட்சியம் தேவைன்னு வாழ்க்கையை வீணாக்க தோணும். இது எல்லாம் அனுமதிக்க மாட்டீங்க. என்ன அனுமதிக்க நீங்க யாரு? உங்களுக்கு எனக்கு என்ன சம்மதம்? எல்லாத்தையும் உடச்சு நடக்கும். அள்ளி குப்பையில போட்டு இது யாருக்கு தெரியாது. வாங்க வெளியே. Get out. என் ஆசையை இவர் நிறைவேற்ற மாட்டாரா? இவர் ஆசைப்படி நான் பெரிய டாக்டரா வரணுமா? உங்களால நான் எவ்வளவு வேதனைப்பட்டேனோ அதே மாதிரி நீங்களும் நல்லா வேதனைப்படுங்க. நல்லா வேதனைப்படுங்க. நல்லா வேதனைப்படுங்க.